ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வியாழக்கிழமை நைட்டு 11 மணி ஆயிடுச்சுங்க. 11:14 ஆயிடுச்சு. இப்போ தான் வேலையே நம்ம முடித்தோம். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சு படுத்தா தான் காலையில் வந்து சீக்கிரம் நம்ம வேலை பார்க்கலாம். இப்போ நைட்டில் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடை வந்து காலைல அடை செய்யலாம். ஒரே இங்கே மழைங்க, மழை பெய்யுது. அதனால் அடை மாவரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நைட்டு அரைச்சி வச்சோம்னா காலையில் நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக புளிப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி சப்பாத்தி நைட்டு போட்டுறதுனால சப்பாத்தியோட தொக்கு கொஞ்சம் மீதம் இருக்குது. அதை வந்து சூடு பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அது காலையில் எடுத்து நம்ம அடை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சப்பாத்தி மீதி இருந்துச்சு, அதையும் சரி மூடி வச்சாச்சு. அப்புறம் சாதங்க, மத்தியானம் வடித்த சாதம் இருந்தது, அதையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். அந்த மலையில் வந்து நாளைக்கு சுடு தண்ணி ஊற்றி கஞ்சி சாப்பிட்ற வேண்டியதான். அப்புறம் வெந்நீர் நைட்டில் வந்து அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க, அதனால் வெந்நீர் காய வச்சு வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. நம்ம மேடையெல்லாம் வந்து எல்லாம் தொடச்சி கிடச்சி சூப்பராக எல்லாம் வச்சாச்சுங்க. இன்றைக்கி நைட்டு வேலை முடிஞ்சிச்சு. ஒரே மழை. இப்போ நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் எப்படி மழை பெய்யுது என்னன்ட்டு. ஒரே மழைங்க. பப்பி படுத்துருக்கான் பாருங்கள். அவனுக்கு உள்ளே கொஞ்சம் பாத்ரூமில் இதில் வந்து வெஸ்டர்ன் பாத்ரூம், அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அடைச்சி வைக்கலான்ட்டு. வேறு பக்கம்லாம் அந்த பக்கம் பற்ற இருக்குங்க, அதில் அடைச்சி வச்சோன்னா இவனுக்கு அந்த மண் ஒத்துக்காது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வந்துடும். அதனால் அவனை அங்கே கட்டுறது கிடையாது, சிமெண்ட் தரையில் தான் கட்டுறது. இப்போ இன்னைக்கு மழை பெஞ்சனால பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு தனியாக ஏதாவது பண்ணணுங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. இவனை உள்ளே கட்டினோன்னா அவனுக்கு சரியான சண்டை வரும். அதனால் வந்து கொஞ்சம் தனித்தனியாகவே கட்டிக்கின்றது. ஒவ்வொரு நாளைக்கு இவனுங்க மாதிரி கொஞ்சம் முடியாது, இன்றைக்கி இவங்கள மாதிரி சண்டை போட்டுக்கவும் முடியாது. அதனால் நைட்லாம் தூங்க விட மாட்டாங்க. அதனால் இவங்களை தனித்தனியாக தான் நைட்டு கட்டுறது. பாருங்கள் கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரே மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் வயலுக்கு போயிட்டார், மாட்டுக்கு தண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் மாட்டுக்கு கொஞ்சம் தீவனம்லாம் எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி மேயவே இல்லைங்க. அதனால் இன்றைக்கி கட்டில் தான் போட்டதுனால வைக்கெல்லாம் உருவி போட்டு அதே தான் சாப்பிட்றதுனால எப்போவுமே நானும் போயிட்டு வருவேன். 11-11:30 மணிக்கு போவேன். ஆனால் இந்த இற்றையாக இருக்கும், ஒரே வழுக்கும், அதனால் போக முடியாது. அதனால் நான் போகலைங்க. அவர் மட்டும் தான் போயிருக்காரு. மழை பெஞ்சால் பாருங்கள், துணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ துணி கிடக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கு துவைக்கணும். காயறதுக்கு இடம் இல்லை, எப்படிங்க துவைச்சி போட்டு காயும். அதனால் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு துவைக்கிற வேலை இருக்குது. பாருங்கள் இந்த பாரிஜாதம் பூ பாருங்கள், இப்போ நைட்டில் தான் பூக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட்டு ஆனால் நல்லா இருக்குது, வெறும் இதாக இருக்குது. ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு தாங்க, எங்களுக்கு ரொம்ப சிரமங்க. மாடு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆண்டவன் மழையும் வேணும், இருந்தாலும் அவங்களையும் பார்க்கணுமே, என்ன பண்ணுறது, பாவம் அவங்களுக்கு வயிறு கேற வேணுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.